நீ நான் காதல் சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹீரோ ராகவ் மற்றும் ஹீரோயின் அபி இவங்க 2 பேருமே லிஃப்ட்டில் மாட்டிக்கிறாங்க. லிஃப்ட்டில் போகும்போது எதிர்பாராத விதமாக லிஃப்ட் ஆஃப் ஆகிடுது. ஆனால் லிஃப்ட்டு ரிப்பேர் பார்க்குறவர் வந்து செக் பண்ணிவிட்டு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 நாள் எப்படி தான் உள்ளார இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதே டைமில் நம்ம ராகவ் வந்து மனசாட்சியோடு பேசுகிறாப்புல. ஸோ மனசாட்சியோட பேசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிகிட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ தான் விக்னேஷ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாப்புல இல்லையா? ஒருவேளை அபியும் விக்னேஷை விரும்ப ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகத்தில் அபிகிட்ட கேட்டு அபி வந்து விக்னேஷை விரும்பலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காதலை வந்து எப்படியாச்சும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம ராகவ் ட்ரை பண்ண போகிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி லிஃப்ட்டில் சில விஷயங்கள்லாம் நடக்குது. எப்பயுமே சுடு சுடுன்னு அபிகிட்ட பேசுகிற நம்ம ஹீரோ இப்போல்லாம் அபிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அபி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது நம்ம அபிக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ராகவ் அபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்பயே நம்ம அபிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லிஃப்ட் வந்து ரிப்பேராக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஆன் ஆகி அப்படி மேலேயும் கீழேயும் ஆடுது. அப்போ வந்து 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பேக்ரவுண்டில் ரொமான்ஸு சாங்லாம் போடுறாங்க. அதே டைமில் நம்ம ராகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி நம்ம ராகவுக்கு மூச்சு விட முடியாத நிலைமைக்கு போகுது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மூச்சை கொடுக்க போகிறாங்க. அதாவது லிஃப்ட் கிஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.